பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மலையோட தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், இது காஸ்மாஸ் பாருங்க, 3 லேயர் காஸ்மாஸ் எவ்வளவு அழகா பூத்திருக்குன்னு பாருங்க. இந்த கத்திரிக்காய் வந்து நீல கத்திரிக்காய் தான் நட்டிருக்கேன். நிறைய பார்த்தீங்கன்னா அவரை, இது செடி அவரை, இது கொடி அவரை, தம்பட்ட அவரை, புளிச்சக்கீரை, செரி டொமேட்டோல 2 டொமேட்டோ போட்டிருக்கேன். ஒன்று ரெட் கலர், இன்னொரு எல்லோ கலரு. முருங்கை பார்த்தீங்கன்னா யானைக்கால் முருங்கை, கரும்பு முருங்கை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். 2 முருங்கை இருக்கு. பன்னீர் ரோஸ் எவ்வளவு அழகா பூத்திருக்குன்னு பாருங்க. இந்த கொய்யா மரம், போகன் விழா, நாட் ரோஸு, இந்த பாருங்க கலர் ரோஸு, ஒயிட் கலர் வந்து ஸ்னோ ஒயிட்டு, பட்டன் ரோஸு, 7 days, காஷ்மீர், நாட் ரோஸு, சம்மங்கி. இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அப்படி போங்க. வணக்கம் உறவுகளே, மதுரை முல்லை நர்சரி நம்பு வணக்கம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். 1வது கரைசல் 2வது கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து என்ன கரைசல் கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஆர்கானிக்கா கொடுத்தீங்கன்னா பூ வந்து சின்ன சின்னதாக தாங்க வரும். ஆர்கானிக்கா எப்போவுமே எந்த பூவுமே வளராது. கொஞ்சம் கெமிக்கல் கொடுத்தே ஆகணும். ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள் வந்து ஆர்கானிக்கா வளர்க்கலாம். பூச்செடிகளை பல வேலை பெஞ்சிருச்சுங்க. வீடியோ எடுக்கும் போதே மழையும் பெஞ்சிருச்சு. சரி, இப்போ சீக்கிரமா உரத்தை போட்டுருந்தாங்க. இது பாருங்க, 1 டேபிள் ஸ்பூன் தாங்க போடணும், நிறைய போடக்கூடாது. தொட்டியில் வச்சிருக்கவங்களா 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதே மாதிரி தரையில் வச்சுருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனுக்கு கூடவே போடலாம். வேரை விட்டு தள்ளி 1 அடி தள்ளி தாங்க போடணும், வேறு கடியில் போடக்கூடாது. எவ்வளோ போடுறதுன்னு காமிக்கிறேன். இது என்னென்ன உரம்னு பார்த்தீங்கன்னா, டிஏபி, ஃபெர்லைட்டு, என்பிகே 3மே கலந்து வச்சுருக்கேன். ஈக்குவல் ரேஷியோவில் கலந்துருக்கீங்க. இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன், சின்ன செடியாக இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் போடுங்க. பெரிய செடியாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ வருங்க. டீஸ்பூன்ன்றது இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இது வந்து டீஸ்பூன் அளவு. நான் வந்து பெரிய செடியாக வச்சுருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதை எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டாச்சுங்க. இது வந்து எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். ரோஜா பூச்செடிகளுக்கு அப்படின்னு கிடையாது, எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வெஜிடபிள் மட்டும் இதை கொடுக்க மாட்டேன். ஏன்னா வெஜிடபிள் வந்து நம்ம சாப்பிட்றது ஆர்கானிக்கா மட்டும்தான் வெஜிடபிள் வந்து நான் வளர்த்துட்டு இருக்கேன். ரோஸ் செடிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1 முறை வந்து இந்த மாதிரி கெமிக்கல் கொடுத்தே ஆகணுங்க. நம்ம என்னதான் உரம் போட்டாலும் சரி, என்னதான் ஆர்கானிக்கா நம்ம உரம் கொடுத்தாலும் 1 மாசத்துக்கு ஒரு நம்ம ஊர் வெயில் வந்து அடிச்சுட்டு இருக்கு. அதனால நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பூச்செடிகள் வேற வைக்கணும். எல்லா பூக்களுமே இந்த மாதிரி பூக்காதுங்க. நான் வச்சிருக்க வெரைட்டி பார்த்தீங்கன்னா பூக்கிற வெரைட்டி. என் மாடியில பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது ஃபுல்லாவே வெறும் பூக்களாவே இருக்கு. நான் நிறைய வீடியோகள் போட்டிருக்கேன். இந்த ரோஸ் செடி வந்து எப்படி பூக்குது, எப்படி கட் பண்ணணும், எப்படி ப்ரூன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து கெமிக்கல் உரம் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் ஃபர்ஸ்ட் கரைசல், 2வது கரைசல், 3வது கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்களும் ரோஜா செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடியில், மொட்டை மாடியில் வச்சு வளர்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பாருங்க, என்னென்ன செடிலாம் பாருங்க எவ்வளோ அழகா தடுத்துருக்குன்னு பாருங்க. இந்த நாட் ரோஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. சின்ன தொட்டிலாம் வச்சிருக்கேன். இது மாடியில் இருக்கு, மொட்டை மாடியில். வெயில் எப்பவுமே வரும். இந்த மாதிரி வெயில் வர்ற இடத்துல இந்த ரோஜா செடிகள்லாம் வச்சிங்கன்னா நல்லாவே பூக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ரோஸுக்கான கலவையும் போட்டிருக்கேன். எந்த மாதிரி ரோஸுக்கு மண் மிக்சிங் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்க போய் பாருங்க. இப்போ வந்துட்டு என்னென்ன செடிகளுக்குலாம் நம்ம கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. வேறு கடியில போடாதீங்க, வேற வச்சு கொஞ்சம் தள்ளியே போடணும். அப்படியே எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா நான் உரம் 3வது வாரத்துக்கு 1 முறை நான் வந்து இந்த கரைசல் கொடுப்பேன். அடுத்து 3 வாரத்துக்கு வந்து ஆர்கானிக் கரைசல், 1 வாரத்துக்கு மட்டும் கெமிக்கல் கொடுப்பேங்க. ஏன்னா நம்ம ரோஜா செடிகளுக்கு வந்து எல்லா விதமான சத்துக்களுமே கிடைக்கணும். அதுக்காக நம்ம இந்த கெமிக்கல் உரம் கொடுத்தாதான் பூக்கள் வந்து எப்பவுமே தரமானதா பூக்கும், பெருசாவும் பூக்குங்க. ஆர்கானிக்கா அப்படின்னா, ஆர்கானிக்கா இப்போ வந்து நம்ம மண் வளம்லாம் கம்மியாயிருச்சுங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மண் வளத்தோட தன்மைகள்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால நம்ம செடிகள்லாம் எங்கே வச்சாலும் நல்லாவே வரும். இப்போ மண் வளம் வந்து கொஞ்சம் மண் வளத்தோட தன்மையை வந்து இழந்துருச்சு. அதனால நம்ம கொஞ்சம் கெமிக்கல் கொடுத்தாதான் அது வந்து சர்வே ஆகுதுங்க. கெமிக்கல் கொடுக்கலன்னா எந்த செடியுமே சர்வே ஆக மாட்டேங்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கா கொடுக்குறோம் அப்படின்னா வெஜிடபிள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். ரோஸ் செடிக்கெல்லாம் இந்த மாதிரி உரம் கொடுத்தீங்கன்னா தான் நல்லாவே பூக்கும். அது கரெக்டான ரேஷியோல கொடுக்கணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டா மிக்ஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நம்ம முல்லை நர்சரியில கிடைக்குது, நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லா செடிகளுக்குமே கொடுக்குறேன் பாருங்க. இது வந்து செவ்வந்தி செடி, செவ்வந்திக்குமே கொடுக்குறேன். செவ்வந்தி செடிகள்லாம் பாருங்க நிறைய முட்டுகள் இருக்கு, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பூக்கும்போது நான் வீடியோ போடுறேன். இது காஷ்மீர் ஒயிட்டு. காஷ்மீர் ஒயிட்டுமே பாருங்க எவ்வளவு மொட்டுகள் இருக்குன்னு பாருங்க.
பூக்களுமே பூத்துருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் வீடியோ போடும்போது நிறைய பூக்கள் இருந்துச்சு. இப்ப நல்லா ப்ரூன் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் மொட்டுகள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இதுக்குமே நம்ம இந்த உரம் கொடுத்துடலாம். இது வந்து எல்லோ கலர் ரோஸுங்க. அதுக்கும் நான் வந்து கொஞ்சம் உரம் கொடுத்துட்றேன். பாரிஜாதம் நிறைய பேர் கேட்டீங்க உங்களுக்கு மட்டும் எப்படி பூக்குதுன்னு. இங்க பாருங்க பூத்து முடிஞ்ச பூக்களே எத்தனை இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா பூத்து இருக்கு பாருங்க. இந்த பாரிஜாதம் ஃப்ரெஷ்ஷா பூத்து இருக்கு. மொட்டுகளுமே பாருங்க எத்தனை மொட்டுகள் இருக்கு. இங்க பாருங்க இங்க மொட்டு இருக்கு, இந்த செடியில மொட்டு இருக்கு. இங்க பாருங்க எங்கேயுமே 2-3 மொட்டுகள் இருக்கு. இந்த செடியிலயும் ஃபுல்லாவே மொட்டுகள் இருக்குங்க. இது வந்து ஒட்டு பாரிஜாதம். இந்த பாரிஜாதம் வேணும்னாலும் நம்ம நர்சரியில கிடைக்கும், நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது மாடியில மொட்டை மாடியில வச்சு வளர்க்குற பாரிஜாதம். நான் பாருங்க ஒரு டப்ல தான் வச்சிருக்கேன். எவ்வளவு பூக்கள் இருக்குன்னு பாருங்க. நான் இந்த கரைசல தாங்க கொடுத்துட்டு இருக்கேன். மாத்தி மாத்தி அல்டர்னேட்டிவா கரைசல் கொடுக்குறேன். என்னோட மாடி தோட்டத்தில் எப்பவுமே பூக்களும் பூக்குது, காய்களும் காய்ச்சிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த பாரிஜாதத்துக்குமே இந்த உரம் தான் நான் கொடுக்க போறேன். எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். இதுக்கு கொடுக்கலாமா அதுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த கரைசல் வந்து எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். காய்கறியை தவிர, ஃப்ரூட் ட்ரீஸை தவிர, பூச்செடிகளுக்கு எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாங்க. காய்கறிக்கு கொடுக்கக்கூடாது, மரக்கன்றுகளுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது நம்மள வீட்டில் ஆர்கானிக்காக வளர்த்து சாப்பிட்றதுனால கொடுக்குறதில்ல. மற்ற எல்லா செடிக்குமே கொடுக்குறேங்க. இது பார்த்தீங்கன்னா கொய்யா மரங்க. கொய்யா மரத்துல பாருங்க எவ்வளவு காய்கள் இருக்குன்னு பாருங்க. இங்க நிறைய காய்கள் இருக்கு. இதுலயுமே நிறைய முட்டுகளும் காய்களுமா இருக்கு. இங்க பாருங்க இலையே தவறாம காயாத்தாங்க இருக்குது. இங்க பாருங்க எவ்வளவு காய்கள் இருக்குன்னு பாருங்க. கீழே இருந்து மேல வரைக்கும் காய்களா தான் இருக்கு. இது எப்படி ப்ரூன் பண்றது, எப்படி நிறைய காய் காய்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. பன்னீர் ரோஸ் பாருங்க, இது குல்கண்டு பண்ணிருங்க. இந்த பன்னீர் ரோஸ் வந்து நம்ம பாலில் ஊற்றி சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம். ஃபேஸ்க்கு அப்ளை பண்றாங்க அந்த மாதிரி ஒரு ரோஸ். இது இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வச்சது. நான் ஊண்டும் போது கூட வீடியோ போட்டிருக்கேன். இந்த ரோஸ் எப்படி ஊண்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பாருங்க எப்படி கலர் இருக்கு, எப்படி பூக்கள் வந்திருக்குன்னு பாருங்க. இதுக்கும் இந்த ஃபெர்டிலைசரோட நான் கொடுக்குறேன். அப்புறம் நம்ம காஸ்மாஸ் பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம கொடுத்துறேன். இது வந்து இஃபோர்பியா. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.